கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்த நல்ல புதிய ஓய்வு நாளுக்காக தேவ சன்னிதானத்திலே அங்கங்கே ஒருமித்து கூடி கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷப்பட அவரை ஆராதித்து மகிழ தேவன் தந்த நல்ல பாக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாழ்த்தி வரவேற்போம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சபையில் ஆராதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடா கோடி தேவ தூதர்கள் மத்தியிலே ஆராதிக்கப்பட்டு கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நாங்களும் பிதாவே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். பிதாவே ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்தி வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கூடி வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை உயர்த்துகிறோம். பிதாவே உம்முடைய பாதபடியிலே விழுந்து பணிந்து ஸ்தோத்திரத்தோடு இந்த ஆராதனை கூடாரத்துக்குள்ளே உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்மை வாழ்த்தி போற்றி துதித்து வரவேற்கிறோம். பிதாவே எங்கள் மத்தியில் நீர் வந்து வாசம் பண்ணும்படியாக ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய வாசலுக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய பாதபடியிலே விழுந்து பணிந்து உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே ஆவியாக இருக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக உம்மை ஸ்தோத்திரத்தோடு வரவேற்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள கர்த்தராகிய இயேசுவே, ஒரு புதிய ஓய்வு நாளை கூட எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீர். பலவிதமான தடைகள் இருந்தாலும் தடைகள் நடுவிலேயும் அங்கங்கே நாங்கள் கூடி தேவனை ஆராதிக்க இந்த நாளை இந்த நேரத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்தீர். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அனுப்பி உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை இம்மட்டுமாக பாதுகாத்து எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த நாளையும் கண்டு சந்தோஷப்பட்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை கழுவி ஒரு விஷயம் கூட உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். பிதாவே பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட பரிசுத்தாவின் நிறைவோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தவர்களும் பிதா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் அங்கங்கே இருந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிதாவை இந்த நேரத்தில் எல்லார் மத்தியிலும் நீர் வாசம் பண்ணுவீராக. இந்த இடத்துல நீர் வாசமாக இருப்பீராக. ஆராதனை தொடக்கம் முதல் கடைசி வரையிலும் பொறுப்படுத்தி நடத்துவீராக. எல்லா நாமத்துக்கும் மேலான உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்கிறதான பாடலை நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி பாடலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்கிறதான பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? நாளுக்குள் என்னை நடக்கும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு
துதித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். இந்த உலக வாழ்வு மாயைதான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா என்பதான பாடலை என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாய்தானையா உலக வாழ்வு மாய்தானையா உம்மோடு வாழ்வு உண்மைதானையா வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். பாவத்தின் சாயலில் நான் வளர்ந்தேன் பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். பாவத்தின் சாயலில் நான் வளர்ந்தேன் பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். என்னையும் தேடி வந்தீரையா உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. என்னையும் தேடி வந்தீரையா உம்மை போல் என்னையும் மாற்றிடவே என்னையும் மாற்றிடவே. உம்மோடு நான் இருந்தால் மாறிடுவேன் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். என்னோடு கூட சேர்ந்து மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும் ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். அதிசயம் அனுதினம் என் வாழ்வை தொடருமே. அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும் ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும் ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். அதிசயம் அனுதினம் என் வாழ்வை தொடருமே. அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அதிசயம் அனுதினம் என் வாழ்வை தொடருமே. அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நீங்கள் இருக்கிற இடங்களிலே உற்சாகமாக முழு மனதோடு கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி அடுத்த சரணத்தை கூட பாடலாமா?
மகிமையின் சாயல் அடைந்திடவே மறுரூபமாவே நிவை பொழுதில் மகிமையின் சாயல் அடைந்திடவே மறுரூபமாவே நிவை பொழுதில் முகமுகமாக உம்மை நான் காண்பேன் மூன்றாக ஜொலிப்பவரே முகமுகமாக உம்மை நான் காண்பேன் மூன்றாக ஜொலிப்பவரே மூன்றாக ஜொலிப்பவரே நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே இசையா உம்மை போல் மாறிடுவே கண்ணீர் யாவும் மாறியே போகும் கவலைகள் யாவும் மறைந்தே போகும் துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் போகும் தூயவர் உம்மை துதித்திடுவேன் என்று சொல்லி இக்கட்டின் காலங்களிலே கூட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? கண்ணீர் யாவும் மாறியே போகும் கவலைகள் யாவும் மறைந்தே போகும் கண்ணீர் யாவும் மாறியே போகும் கவலைகள் யாவும் மறைந்தே போகும் துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் போகும் உம்மை துதித்திடுவேன் துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் போகும் உம்மை துதித்திடுவேன் உம்மை துதித்திடுவேன் உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இசையா உம்மை போல் மாறிடுவேன் உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இசையா உம்மை போல் மாறிடுவேன் உலக வாழ்வு மாய்தானையா உலக வாழ்வு மாய்தானையா உம்மோடு வாழ்வு உண்மைதானையா உண்மைதானையா உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இசையா உம்மை போல் மாறிடுவேன் உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இசையா உம்மை போல் மாறிடுவேன். ஹல்லேலூயா. 98ஆம் சங்கீதத்தை வாசித்தோம். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த நாளிலும் ஒரு ஆராதனை வேளைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரன் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், காரணம் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும்
அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஆகவே தேவன் நமக்கு செய்த அதிசயமான கிரியைகளை எண்ணி, நம்மை ரட்சித்து இதுவரையிலும் பாதுகாத்த தயவை எண்ணி, அவருடைய கரத்தின் மேன்மையை எண்ணி இந்த நாளில் நாம் துதிக்க போகிறோம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு மாண்டு மடிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே என்னையும் உங்களை தேவன் பத்திரமாய் பாதுகாத்து சகல விதமான தீமைகளுக்கும் விலக்கி ரட்சித்து அவருடைய கரமே நம்மை நடத்தினபடினால், மகா பெரிய அதிசயமான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறபடினால் நாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையின் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டார். கர்த்தர் சபையை காக்கிறவர், கர்த்தருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறவர், அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவர், அந்த உண்மை என்றைக்கும் காக்கிறவர். ஆகவேதான் இன்றைக்கு வரைக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார். எத்தனை சம்பவங்கள் உலகத்தில் நடந்தாலும் கர்த்தருடைய ஜனம் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மை தேவன் எப்போதும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைக்குள் வைத்து அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம், நமக்கு அவர் செய்திருக்கிற வாக்கு தத்தங்கள், கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அவைகள் எல்லாவற்றையும் அவர் எப்போது நினைவு கூர்ந்து நம்மோடு கூட நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறபடினால் நமக்கு செய்த எல்லா அதிசயங்களுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த நாளில் தேவனை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தேவனை ஆராதனை செய்யும்படியாக நாம் வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரித்து இருக்கிற இடங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு ஏற்ற கடமையாக இருக்கிறபடினாலே இந்த வேளையிலே கூட நாம் ஆண்டவரை நோக்கி, தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று தேவன் இணையற்ற காரியங்களை நமக்கு செய்திருக்கிறபடினால், அவருடைய பெரிதான கிருபைகள் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே, விசேஷமாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி புது பாட்டை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்யவும் அவரை மகிமைப்படுத்தவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாகவே நாம் இந்நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் பாராட்டின கிருபைகளை எண்ணி சில நிமிஷங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் மாறாதவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக சில நிமிஷங்கள் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவர் நம்மை கிருபையாக காத்திருக்கிறார் அல்லவா? அவருடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கி நடத்துனதே கடந்து போன நேரங்களிலே, கடந்து போன நாட்களிலே. தேவனே, என்னையும் எங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய வலது கரத்தை வைத்து எங்களை பாதுகாத்தீங்களே ராஜா. உங்களுடைய ரட்சணிக்கு சந்தோஷத்தை தேவர்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுரமண்டலத்தால் கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, 10 நரம்பு வீணையினால் தேவனை துதியுங்கள் என்று சொன்னீங்களே. கர்த்தருக்கு புது பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாக, என் தேவனை நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளிலே கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே தகப்பனே, எந்த இடமானாலும் என்றைக்கு பிரியமானவர்களே எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னவர். உங்க மத்தியில் தேவாவியானவரை இந்த நாளில் அசைவாடுகிறபடியினாலே, இந்த நாளிலே உங்க நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறபடியினாலே அவரை வரவேற்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு ரட்சித்த தெய்வம் அல்லவா தகப்பனே. உங்களுடைய அன்பு கரத்திலேப்பா இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, சபையாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்தவர் ஆண்டவரே. இணையில்லாத கிருபைகளை ஆண்டவரே கர்த்தாவே, ஓ
கர்த்தாவை துதிக்கிறோம் தகப்பனே. ஆயிரம் 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 நன்மைகளை கர்த்தாவை எங்களுக்கு செய்து எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உங்க நடுவிலே ஆண்டவர் இருக்கிறபடியினாலே, உங்க நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறபடியினாலே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவருடைய கரம் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறபடியினாலே இஸ்ரவேலி சேனைகளை கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும்படியாக, பரிசுத்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினவரே, எங்களை குடும்பமாக ஆசீர்வதித்தவரே, இந்த கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு பாதுகாத்தவரே, அப்பா உம்முடைய அன்பு கரங்களை நடத்துகிறதை ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசங்கத்தினால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்துகிறீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி உள்ள பலிகளை நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே நீ பெரியவர், பெரியவர் ஆண்டவரே. இயேசுநாதா உமக்கு ஆண்டவரே நிகரானவர் யாருமே இல்லை தகப்பனே. எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் உயர்ந்தவர், எங்கள் தேவன் மாறாதவர், எங்கள் தேவன் மகத்துவமுள்ளவர், எங்கள் தேவன் ஆண்டவரே நல்லவர், எங்கள் தேவன் வல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே நீ பெரியவர், நீ உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உம்முடைய அன்பை வைத்திருக்கிறீர்களே ஆண்டவரே, உம்முடைய கிருபையை வைத்திருக்கிறீர்களே. எங்க மேல் உம்முடைய கிருபையை ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிறபடினா உமக்கு நாங்கள் நன்றி உள்ள பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. என் சேனைகளை கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக, பரிசுத்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய பாதபடியிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய பலிகளிலே பிரியப்படுகிறவே, எங்களுடைய பலியிலே நீ பிரியப்படுகிறவர் அப்பா, எங்களுடைய பலியிலே நீங்க பிரியப்படுகிற ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க இருக்கிற இடத்துல தேவனே நீ பெரியவர் என்று சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்க, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்மை வழிநடத்துகிறவரே, நம்மை ஆசீர்வதிக்கிறவரே, நம் தேவைகளை சந்திக்கிறவரே, அவை உன்னதமான கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோமா? இணைந்த தேவனை ஆராதனை செய்வோம், நாம் இணைந்த தேவனை மகிமைப்படுத்துவோம், உற்சாக பலிகளை என் தேவனுக்கு செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுதல் ஒருத்தர் சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆண்டவரே, எங்களுடைய சபையை, எங்களுடைய விசுவாசிகளை, எங்களுடைய இனத்தாரை ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறவையா. இந்த கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறபடியினாலே எங்க மேல் பிரியமாக இருக்கிறவரே, எங்க மேல் பிரியமாக இருக்கிற தெய்வமே, எங்க மேல் இரக்கம் பாராட்டுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி உள்ள பலிகளை செலுத்துகிறோம். 1000 10,000 நாமங்கள் இருந்தாலும் ஆண்டவரே என் தேவனை துதிக்க போதாதப்பா. இந்த காலங்களில் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் இந்த தேவனை துதிப்பதற்காகப்பா, உம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வீடுகளில் என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த காணொலி வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம் தேவனை ஆராதனை செய்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு துதிபலிகளை செலுத்துவோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய பாடுகளை மாற்றினவர் நல்லவர், எங்களுடைய வியாதியை மாற்றினவர் நல்லவர், எங்களுடைய குற்றங்களை மன்னித்தவர் நல்லவர், எங்களுடைய அக்கிரமத்தையெல்லாம் போக்கினவர் நீ நல்லவர் என்று உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு
இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வமே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீ மரித்து போன தேவன் அல்ல, நீ மரித்து போன தேவன் அல்ல. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவன், எங்க மத்தியிலே அசைவாடுகிறவன், எங்களோடு இருக்கிறவன் பெரியவன். ஓ ராஜா, எங்க நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியாக எங்க ஆராதனையில் அசைவாடுகிறவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறவையா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் அம்மா, உம்மை கனப்படுத்துகிற ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவையா. எங்க நடுவிலே ஓ கர்த்தாவே, அத்தனைக்கு புது பாட்டை பாடுகிறவனது தேவனை கர்த்தாவை ஆராதனை செய்கிறவனது அதிலே பிரியப்படுகிறவரே, துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, எங்க நடுவிலே நீங்க இறங்கி வருகிறவனாய், எங்க மத்தியிலே நீங்க அசைவாடுகிறவனாய் இருக்கிறவனுக்குதா உங்களுடைய தெய்வீக அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவனுக்குதா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். குடும்பத்தின் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர். குடும்பத்தின் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. என்னோடு சேர்ந்து இயேசு வல்லவர், அவர் என்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், வாழ்க்கையில இயேசு நல்லவராக இருக்கிறவனுக்காக அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லும். ஆண்டவருக்கு நன்றி வருகிறேன். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவி
துதிக்கிறோம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. உம்முடைய பாதத்திலே எங்களை தலைவட்டமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தகப்பனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவை கைகளை விரித்து எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களை நடத்துகிறவர் நீர்தான், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான், எங்களை பாதுகாக்கிறவர் நீர்தான் தகப்பனே. அவை ஆராதனை செய்கிறவர், இந்த எளியவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் அப்பா. இந்த எளியவர்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறவர் அப்பா. எங்களோட தேவைகளை நாம் சந்திக்கிறவர் ஆண்டவர், எங்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர் அப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரை எடுத்து போடுகிறவர் அப்பா. எங்களுடைய துன்பத்தில் நீங்கள் ஆறுதல் தருகிற தேவன் அப்பா. எங்களுடைய துயரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய பாரங்கள் யாவையும் ஆண்டவரே நீர் சுமந்து கொள்ளுகிற தேவன். இந்த பாரங்கள் யாவையும் நீங்க சுமந்து கொள்ளுகிறீங்க அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமென் தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே தேவாவியானவர் நமக்குள் இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறபடினா இந்த தேவனை நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதனை செய்கிறோம். நீங்க உங்க வீடுகளிலே ஏன் தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவத்தோடு கூட காத்துருங்க. வீடுகளிலே தேவ அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் உங்க நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்வாடுகிறபடினால் அவருடைய நாம மகிமைப்படுகிற அளவுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்காக தேவன் செய்கிறபடினாலே நாம் ஒருவருடைய முகத்தை என்று காண்போமே என்று விசுவாசத்தோடு கூட தேவனே எங்களுடைய கர்த்தாவை சுவை ஆராதனைகள் சீக்கிரம் நடக்கும். ஒருவருடைய முகத்தை கண்டு கர்த்தாவை ஒருவர் கண்டு சந்தோஷப்படுகிற அளவுக்கு தேவன் எங்களை ஆண்டவரை சீக்கிரமாக சந்திப்பதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க சீக்கிரமாக சந்திக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க குடும்பமாக இணைப்பதற்கு தேவன் சீக்கிரமாக உதவி செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்புள்ள தெய்வமே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டீங்களே எமக்கு நன்றி. தொடர்ந்துள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே எங்கெங்கே இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, என்னுடைய குடும்பங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ கர்த்தாவே, இதன் முகாந்திரத்தில் எந்தெந்த கர்த்தாவே சகோதரர்கள் ஆண்டவரே எந்தெந்த குடும்பம் இந்த வார்த்தையை கேட்கிறதோ நான் தேவனால் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த காலகட்டத்தில் எங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் எங்களுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் தேவ கரம் ஆசீர்வாதமாக நடத்துவதாக. கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு வீடுகளிலும் பெருகட்டும். விசேஷமாக வார்த்தையின் முகாந்திரத்தில் அருமையான தகப்பனாரோடு கூட நீங்க இடைவெற்று அதை கேட்கிற பொழுது அநேக உள்ளங்கள் தொடப்படுவதாக, அநேக இருதயங்கள் தொடப்படுவதாக, அநேக ஆண்டவரை கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெறட்டும் தகப்பனே. அதுபோல கிருபைகளை கர்த்தர்களுக்கு கொடுத்தவர்களிடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அங்கங்கே கூடி ஆராதித்த ஒவ்வொரு மத்தியிலும் தேவன் இப்பொழுது அசைவாடி கொண்டிருப்பார் என்று நாம் நம்புகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறபடினால் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருப்பார். தொடர்ந்து ஆவியானவர் நம்மை நடத்த, நம்மோடு கூடவே நம்மை நடத்த ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். அங்கங்கே இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் ஊழியர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருப்பார்கள், பல வீடுகளிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். எங்கெங்கே நம்முடைய சபை மக்கள், சபை ஊழியர்கள் நல்ல ஆராதனை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் தேவன் இந்த நாளை பொறுப்படுக்கவும் எல்லாரோடு கூட வழி நடத்தவும் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். இப்பொழுது ஒரு வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதிண்டமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் நிச்சயின்படி நடவார்கள். அந்நாட்களில் யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வட தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உங்களின்
நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகி கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம். நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் தெல்லான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்பது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆகவே நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய வேதத்தை கருத்தாய் வாசித்து தியானிப்போம், கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். விசேஷமாக இந்த நாளை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு மகா பயங்கரமான கொள்ளை நோய் தேசம் முழுவதும் உலகமெங்கும் பிடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் பாவத்துக்குள்ளாக்கி தேவனுக்கு விரோதிகளாக்கி அவனுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, பாவத்தின் நிமித்தமாக அழிக்கப்படும்படியாக, தேவ கோபம் இறங்கும்படியாக ஜனங்களை எல்லாம் இன்றைக்கு பாவத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதை அறியாத ஜனங்கள் சாத்தானுக்கு அடிமையாகி அவனுடைய ஆலோசனை பிரகாரம் தங்கள் மனமும் மாம்சமும் விரும்புகிறபடி நடந்து தங்களையே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதன் நிமித்தமாக தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் தேசத்தை அவர் சர்வ சங்காரம் செய்ய மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்தை இந்த கொள்ளை நோயினாலே முழுவதுமாக சர்வ சங்காரம் பண்ண மாட்டார். ஒரு காலத்தை குறைத்திருக்கிறார். அந்த நாளிலே மனம் இறங்குவார். ஆனால் அந்த நாளை தேவன் சீக்கிரமாக நியமிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதனுடைய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இது காலத்தை உணர்ந்தவர்களாக சபையார் தேவனிடத்திலே மன்றாடி திறப்பிலே நின்று சபைக்காகவும் தேசத்துக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு காலம். ஒரு வசனத்தை வாசித்தால் இந்த காலம் எல்லாருக்கும் மோசமான காலம் என்று நினைப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனம், தேவனுக்கு பயந்த ஜனத்துக்கு இது எப்படிப்பட்ட காலம் என்று நாம் அறிந்து வாழ்ந்தால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நாம் பலப்படவும் உதவியாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனம் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை நீங்கள் சரியாக கவனித்தால் உங்களுக்கு புரியும். இதோ அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, வாசிக்கலாம், இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஒரு காலத்தை அன்னைக்கே குறித்தார். உதவி செய்வேன், செவி கொடுப்பேன்,
உதவி செய்வேன் என்று சொல்லி எதிர்காலத்திலே நடக்க போகிற காரியத்தை குறித்தும் அந்த காலத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. அந்த வார்த்தை தான் இந்த காலத்தில் நிறைவேறுகிறது. ஆகவே இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்கள் பார்த்தால் அந்த வசனம் அடுத்த பகுதியில் என்ன சொல்லுகிறது? இதுவே அனுக்கிரக காலம். இந்த இதுவே என்று சொல்லுகிறது எப்பொழுது எப்பொழுது நமக்கு அனுக்கிரகம் தேவைப்படுகிறது, எப்பொழுது நமக்கு பாதுகாவல் தேவைப்படுகிறது? ஒரு மகா பயங்கரமான காலத்திலே தான். ஆனால் அந்த காலத்திலே தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இது உங்களுக்கு அனுக்கிரகத்தின் காலம், இது ஒரு இரட்சணிய நாள். அல்ல சம்பவம் என்ன? இந்த அனுக்கிரகத்தின் காலம் சும்மா நமக்கு அனுக்கிரகத்தை கொண்டு வராது. இரட்சணிய நாளில் என்ன நடக்கிறது? அனுக்கிரக காலத்திலே செவி கொடுப்பேன், இரட்சணிய நாளிலே உதவி செய்வேன். அல்லேலூயா. இது நீங்கள் கவனிக்க வேண்டும். அனுக்கிரக காலத்திலே செவி கொடுப்பேன், ஒரு எதிர்காலம் அது. இது சொல்லப்பட்டது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. ஒரு காலத்தை குறித்து அனுக்கிரக காலம் என்று சொல்லுகிறார். அந்த அனுக்கிரக காலத்தை செவி கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ என்ன நோக்கி கூப்பிடுவாய், அப்பொழுது செவி கொடுப்பேன். சும்மா செவி கொடுக்கணுமா? யாராவது சொல்றதை கேட்கறதா செவி கொடுக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை அனுக்கிரக காலம் என்று எடுக்கணும். அனுக்கிரக காலம் என்று சொன்னால் ஏதோ நமக்கு தேவன் எல்லாத்தையும் அனுகிரகமா பண்ணிடுவாரு, நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் என்பது அர்த்தம் இல்லை. அனுக்கிரக காலத்தில் தான் நீ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், அப்பொழுது செவி கொடுப்பார். இந்த இரட்சணிய நாளில் தான் அவர் உனக்கு உதவி செய்வார். கூப்பிடும் போது வந்து உதவி செய்கிறார். இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். அப்ப இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். அப்ப இதுவே நீ ஜெபிக்கிற காலம், தேவனை நோக்கி உதவி கேட்கிற காலம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு உதவியும் சகாயம் வரும். எப்பொழுது? கூப்பிடும்போது. அதுக்காக செவி கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் பயப்பட வேண்டாம். சங்கீதத்தில் என்ன படித்தோம்? அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய உண்மையை காக்கிறவர், எதை சொன்னாரோ அதை செய்வார். ஒருவேளை மற்றவர்களுக்கு வேதம் தெரியாது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபையாக இதை அறிய வேண்டும். பயப்படவே வேண்டாம். உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வந்தாலும் தேவன் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கு உண்மையை காக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வார்த்தையின்படியே தான் நடக்கும். ஏசு உலகத்தில் இருக்கும்போது சொன்னா கொள்ளை நோய் வரும்னாலும் வந்துருச்சு, அவ்வளவுதான். சொன்ன வார்த்தை நடந்துச்சா? நடக்கலையா? நடக்கிறது. அவன் என்னென்ன சொன்னாலும் எல்லாம் நடக்கும். அதே போலதான் திருச்சபைக்கு அனுக்கிரக காலத்திலே செவி கொடுப்பேன் என்று சொன்னால் கட்டாயம் செவி கொடுப்பார். சும்மா இருக்கக்கூடாது, கேட்கணும், கூப்பிடணும். இதான் ஜெபிக்கிற காலம். நல்ல அனுக்கிரக காலம் திருச்சபையா இருக்கு. அங்கங்கே ஒருவேளை நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து இருக்கலாம், எவ்வளவு அருமையாக தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். நிச்சயம் தேவன் செவி கொடுப்பார். செவிகளிலே போய் நம்முடைய சத்தம் ஏறும்போது என்ன நடக்கும் தெரியுமா? பூமியிலே பெரிய காரியங்கள் நடக்கும். தேவன் வானங்களை தாழ்த்தி கீழே இறங்குவார். பூமி அதிரும், பயங்கரமான அதிசயமான காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் மறந்து போகக்கூடாது. தேவன் வாக்கு பண்ணி இருக்கார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளை ஒரு அனுக்கிரக காலம் என்று எடுத்துக்கொள்ளும். ஏதோ நமக்கு மோசமான காலம் நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரக காலம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரட்சணிய நாள், தேவனை நோக்கி கூப்பிடுகிற காலம் இது. அவர் செவி கொடுக்கிற காலம். கூப்பிடுற காலம் என்று சொல்லுவதை காட்டிலும் அவர் செவி கொடுக்கிற காலம். சில சமயங்களில் அவர் செவி கொடுக்க மாட்டார், போயிடுவார். ஏன் போறார்? மனம் திரும்பாம சும்மா ஜெபம் பண்ண செவி கொடுக்க மாட்டார். அவஸ்தானத்துக்கு அவர் போயிடுவார். உண்மையாக மனம் திரும்பி அவர் வரும்போது நான் செவி கொடுப்பேன். அப்ப இந்த காலத்தில தான் மனம் திரும்புதல், பரிசுத்தம் அடைதல், ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுதல், ஆவியிலே அனலா இருக்குதல், ஜெபம் பண்ணுதல் எல்லாம் இந்த காலம். நல்ல அருமையான அனுக்கிரக காலம். இதை நாம் செய்யும் போது தேவன் சொல்லுகிறபடி இந்த காலத்தில் எல்லாருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்.
ஊழியக்காரங்க வார்த்தைக்கு மட்டுமல்ல, அங்கங்கே கூடி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிற காலம்தான் அனுக்கிற காலம். அது இந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கு. பயன்படுத்திக் கொள்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு சின்ன வார்த்தை நாம் தியானித்து இந்த நாளில் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்க கேட்ட பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம், அதிலே 19ஆம் வசனத்தை நாம் படிப்போம். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். அடுத்த பகுதியை வாசிக்கலாம். முதலாவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். இந்த அர்த்தம் என்ன? தேவன் ஒரு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார். அந்த தேசம் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த உலக ராஜ்யங்களை யார் வேணாலும் ஆண்டு கொள்ளலாம். சாத்தானுக்கும் கூட இந்த உலகத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசம், அதிலே தேவனுடைய பிள்ளைகளை இல்லாமல் வேறு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு என்றுதான் அதை வைத்திருக்கிறாராம். அதை எப்படி நான் உனக்கு கொடுப்பேன்? ஏன் இதை சொல்லுகிறார்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையானால் இந்த உலக மக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு தனிப்பட்ட தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை எனக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். எனக்கு தான். ஏன்? நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். பிள்ளைகளின் வரிசையில் வைத்து நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி? இந்த கேள்வியை கேட்க காரணம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை படிக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 2, 3, 4 வசனத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த ஒரு வருத்தமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிள்ளையின் வரிசையில வச்சு உனக்கு எப்படி இந்த தேசத்தை கொடுக்கிறது? நீ பிள்ளை என்று சொல்லுகிறாய், உண்மைதான். ஆனால் பிள்ளைகளின் வரிசையிலே இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வசனத்தை கவனமாக படிக்கணும். பிள்ளைகளின் வரிசை என்று ஒன்று தேவனுடைய பார்வையிலே. பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை சொல்றேன் நான். தேவனுக்கு பிள்ளைகளானவர்கள், அவர்கள் தான் இங்க பிள்ளைகள் எழுதியிருக்கு. என்னுடைய பிள்ளைக்கு என் சொத்து என் பிள்ளைக்கு தான் உண்டாகும், எல்லா பிள்ளைக்கும் உண்டாகாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறாராம். நீ பிள்ளை என்று சொல்லுகிறாய், ஆனால் இந்த வரிசையில் இருந்தால்தான், அந்த அந்தஸ்தில் இருந்தால்தான் அது கொடுக்க முடியும். ஆனா இப்போ உன் நிலைமையை பார்க்கும் போதே எப்படி கொடுப்பது? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த காலத்திலே ஒரு புறஜாதியான கானானிய ஸ்திரீ வந்தாள். அவரிடத்தில் ஜெபம் பண்ணினாள். அப்போ அவர் கேட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். கொடுக்க முடியலன்னு சொன்னார். என்ன சொன்னார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, நான் பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கிறேன், நீ ஒரு புறஜாதியான பிள்ளை வரிசையில் நீ இல்லை, ஆனா நீ வந்து கேட்கிற, உனக்கு எப்படி இந்த பிள்ளைகளுடைய சாப்பாட்டை கொடுக்கிறது? அந்த கானானிய ஸ்திரீ சொன்னாள், உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தான் நீங்க வச்சிருப்பீங்க, ஆனால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது எப்படின்னு கேட்டார். இந்த நாய்க்குட்டிகள் என்று யாரை பயன்படுத்தினார்? தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை. நாய்க்குட்டிகள் என்று சொன்னால் ஒரு நாய்க்கு பிறந்த பிள்ளையைத்தான் நாய்க்குட்டிகள் என்று சொல்வார்கள். பன்றிக்கு பிறந்த பிள்ளையை பன்றிக்குட்டிகள் என்றுதான் சொல்லுவார்கள்.
தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மக்களை தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் சொல்வார்கள். அந்த அர்த்தம் என்னவென்றால், நாய் என்று சொல்லி அந்த மகளை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு உதாரணத்துக்காக அவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பது? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான். ஆனால் நாய்க்குட்டியாக இருந்தாலும் இந்த நாய்க்குட்டி இப்ப எங்க இருக்குது? எஜமானுடைய தேவனுடைய மேஜைக்கு கீழே இருக்கு. அந்த பொருளுங்க, நான் நாய்க்குட்டி தான், வெளியே கடந்தவள் தான், இப்போ உங்க மேஜைக்கு கீழே வந்துட்டேன். ஆகவே நீங்க உங்க பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு போன துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னார். இந்த ஒரு நிலைமைக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் நினைக்கும் போது எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் கொடுக்க போகிறார், நாம் பெற்றுக்கொள்ள போகும். அதைத்தான் இந்த அம்மா காண்பிச்சு கொடுத்தாங்க. நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சாப்பிட்டு போடுகிற மேஜை கீழே விழுகிற துணிக்கைகளை தின்னுமே தேவன் ஆசீர்வதித்தார். துணிக்கைகளை கொடுத்தாரு. இல்ல இல்ல, உன் விசுவாசத்தின்படி ஆகுது போ அப்படின்ட்டார். மன விருப்பத்தின்படி உனக்கு கிடைக்கும். பாத்தீங்களா? ஆகவே இங்கே கேட்கப்படுகிற கேள்வி என்ன? பிள்ளையின் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் வைத்திருக்கிற அந்த தேசத்தை இப்பொழுது பிள்ளைகள் என்று சொல்லி என்னிடத்தில் வந்திருக்க உங்களுக்கு நான் எப்படி கொடுப்பது? இப்ப வாசிங்க ஏசாயா 1 அதிகாரம் 2, 3, 4. வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? கேளுங்க. நான் பிள்ளைகளை வளர்த்து, பாத்தீங்களா? பிள்ளைகளை பெறாமல் வளர்க்க முடியுமா? பிள்ளைகளை வளர்த்து, உன்னை பெற்ற கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது தேவனை குறித்து. பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். இதுவரைக்கும் ஆதரித்து வந்தேன். பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து ஆதரித்து வந்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய், பெற்ற தகப்பனுக்கு விரோதமாய், பெற்ற கண்மலையை மறந்து எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ என் பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்து ஆதரித்து வளர்த்த பிள்ளைகள் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றால் பாத்தீங்களா? பிள்ளைகள் தான், நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் ஆதரித்தேன். ஆனால் இப்போ பிள்ளைகளின் வரிசையில் இல்லை. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த லிஸ்ட்ல வந்துட்டோமா? அந்த அட்டவணைக்குள் வந்து விட்டோமா? ஒவ்வொரு பெற்றோரும் எழுதி வைப்பார்கள். பிள்ளைகள் ஒவ்வொன்றாக பிறக்கும் போது அவருடைய பெயர், பிறந்த நாள், சமயம் எல்லாம் குறிச்சு வைப்பாங்க. எங்க பைபிள் இன்னும் எங்க அப்பாவுக்குள்ள பைபிள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 12 பிள்ளைகள் எங்க அப்பா, 10 பிள்ளைகள் எங்க அப்பாவுக்கு. இந்த 10 பிள்ளைகள் பேரையும் நான் என் பேரை மட்டும்தான் பின்னால் எழுதுனது, நான் கடைசி பிள்ளை. எல்லாருடைய பேரையும் அவர்கள் இழுக்கும் போது அந்த அட்டவணை ஒன்று உண்டு, பெயர் அட்டவணை ஒன்று உண்டு, பிறப்பு அட்டவணைன்னு சொல்லி அந்த பைபிள், அந்த காலத்து பெரிய பைபிள் இருக்கும். அதிலே குறித்து வைத்திருப்ப இன்றைக்கு என்கிட்ட இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளையும் பிறந்த நாள், பிறந்த மணிக்கூர் முதல் கொண்டு எழுதி வைத்திருப்பார். அட்டவணையிலே வந்து விட்டது. யார் கேட்டாலும் என்னுடைய மகனா, வேற எந்த அந்தஸ்து, எந்த சர்டிபிகேட் வேண்டாம், எந்த அத்தாட்சியும் வேண்டாம். எங்க பைபிள்ல எங்க அப்பா எழுந்ததே தூக்கி காமிச்சா போதும். ஆமாமா இல்லையா? இந்த அர்த்தம் என்ன? பிள்ளைகளுடைய வரிசையில தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பத்திலே நாம் சார்ந்தவர்கள், தேவன் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆனால் இந்த வரிசையில இப்போ இருக்கிறோமா? பெற்றெடுத்ததெல்லாம் உண்மைதான். வீட்டை விட்டு ஓடுற பிள்ளைகள் இல்லையா? பெற்றோர் விட்டு போற பிள்ளைகள் இல்லையா? வரிசையில நிற்க வேண்டும், அட்டவணையில இடம் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்தை கொடுக்க முடியும். தகப்பனை விட்டு போய்விட்டால் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது.
அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், பெற்று வளர்த்து மறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியல. இதுதான் இந்த கேள்விக்குரியதான காரணம். எப்படி நான் உனக்கு கொடுப்பேன், ஆனால் கொடுப்பேன். ஏன்னா இஸ்ரவேலுக்கு வாக்குப்படித்த தேவன் உண்மையை காக்கிறார். உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லிதான் வாக்குப்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். இந்த உலகமாகிய எகிப்தில் உன்னை பிரித்தெடுத்தார், ரட்சித்தார், சொந்த பிள்ளையாக்கினார், மறுபடி பிறக்க வைத்தார், ஆவியை கொடுத்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை கொடுத்து வைத்தார். இன்றைக்கு வரிசையில நிற்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளுடைய வரிசையில நிற்கிறோமா? அப்படி என்றால் அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அந்த பிள்ளைகள் வரிசையில் இருக்க பிள்ளைகளுடைய அந்தஸ்து என்ன? 1-2 வசனங்களை படப்படாமல் வாசிக்க முடிக்கலாம். ஏசாயா 63 அதிகாரம் 8 வசனம். சீக்கிரமா வாசிக்கலாம். ஏசாயா 63:8. அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி பாருங்க, அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கிற பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானே. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? எதுக்கு நமக்கு அவர் ரட்சகரானா? எதற்கு நமக்கு அவர் தகப்பனானா? ஏன் நம்மை பெற்றெடுத்தார்? ஏன் நம்மை ஆதரித்தார், வளர்த்தார்? ஏன் இந்த உலகத்தில் நம்மை மீட்டெடுத்தார்? வஞ்சகம் இல்லாத பிள்ளைகள். இதான் தேவனுடைய பிள்ளைகள் வரிசையில் இருக்கிறவங்க அந்தஸ்து. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 வசனம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவிலே குற்றமற்றவர்கள் கவனிக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய வரிசையில நிற்கிறவருடைய அந்தஸ்து. இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான உலகம். நம்மை சுற்றி அதிகமான பாவம் நிறைந்த ஜனங்கள் இருப்பார்கள், துன்மார்க்கர்கள் இருப்பார்கள், அநீதி செய்கிறவர்கள் இருப்பார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் இருப்பாங்க. எப்பேற்பட்ட மக்கள் ஏராளமாக இருந்தாலும் நாம் ஒரு சிலர் அங்கே நடுவில் இருப்போம். நம்மை குறித்து எழுதி இருக்கிறது, இவங்க தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் நடுவில் எப்படி இருப்பார்கள்? வாசிக்கலாம். குற்றமற்றவர்களும் உலகத்தால் செய்கிற குற்றத்தை நாம் செய்யக்கூடாதவர்களாக இருப்போம். அப்பதான் கபடில்லாத உள்ளம், நெஞ்சிலே கபடில்லை, நம்முடைய இதயத்தில் கபடான சிந்தனைகள் கிடையாது, கள்ளம் கபடமற்ற உள்ளம். அப்புறம் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். இந்த அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுடைய வரிசையில நிற்கிறவர்கள் உலகத்தால் செய்கிற குற்றங்களை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அவள் வாயில வஞ்சனை இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்காது. கபடு இருக்கக்கூடாது, கபடு இருக்காது. ஆதி அப்போஸ்தலர்கள் கபடற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். நாத்தான் மேலே பார்த்து கர்த்தர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் உள்ளத்தை பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகள் இப்படி இருப்பார்களாம். அவர்கள் தான் பிள்ளைகள் வரிசையில் நிற்கிறவர்கள். கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை படிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நம்முடைய இருதயங்களில் அனுப்பினபடினால் தான் நமக்கு அவர் அப்பாவானார். ரட்சித்தது மாத்திரமல்ல, பிறப்பித்தது மாத்திரமல்ல, எப்படி பிறப்பித்தார்? அவருக்குள்ளிருந்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாக பிறப்பித்தார். 7 வசனம் கூட. ஆகையால் பாத்தீங்களா, என்றைக்கு தேவனுடைய ஆவியினால் ஒரு மனுஷன் பிறக்கிறானோ, தேவனுடைய ஆவியினால் அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க அந்த புத்த ஸ்வீகாரத்தை பெறுகிறானோ, அதிகாரத்தை பெறுகிறானோ, அன்று முதல் தேசத்துக்கு அவன் சுதந்திரவாளி. அவன் தான் வரிசையில நிற்கிறவன், பிள்ளைகள் வரிசையில நிற்கிறவன். நல்லா கவனிச்சு பாருங்க.
ஆகையால் இனி நீ அடிமை அல்ல, அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார். தேவனுக்கு புத்திரனாய் இருக்கிறார். அதான் நம்ம பார்க்கணும். நீங்க தேவனுடைய பிள்ளை. அப்போ நீ அப்படிப்பட்ட ஒரு புத்திரனாக பிள்ளையாக இருப்பாயானால் கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறாய். எங்கும் தேவனுடைய தேசத்துக்கு நீ சுதந்திரவாளி. இதுதான் பிள்ளை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாகவே பிள்ளைகள் வரிசையில் நிற்பீங்க என்று சொல்லிவிட்டு அங்க என்ன எழுதியிருக்கிறது வாசிக்கலாம். அவர் நன்றி அறியாதவர். கர்த்தராகிய இயேசு நம்ம அப்பா, அவர்தான் நம்மளை பெற்றாரு. ஏன் இது நமக்குள்ள இருக்கணும்னு சொல்றாரு? அப்பாவுக்குள்ள என்ன இருக்கிறது? இயேசுவின் பிள்ளையானால் அவனுக்குள்ள என்ன இருக்கிறதோ அந்த சுபாவம் தான் எனக்குள்ள வரணுமா? அவன் தான் பிள்ளையின் வரிசையில் நிற்கிறவன், வஞ்சனை இல்லாதவன், கபடு இல்லாதவன், குற்றமற்றவன், பசுத்தம் உள்ளவன் மாத்திரமல்ல, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு கூட நன்மை செய்பவன் தான் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான். அவங்க என்ன சொல்லி இருக்கிறது? அப்பொழுது அவன் உன்னதமானவருக்கு பிள்ளையாக இருப்பான். ஏனென்றால் அவர் கர்த்தரா இயேசு உங்க அப்பா, நம்ம அப்பா. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். இன்றைக்கு நன்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், நானும் மறுபடி பிறந்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கபடு, வஞ்சகம், சூது நம்முடைய உடன் பிறப்புகளாக இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளேயே கபடோடு நடப்பது. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் எப்படி நன்மை செய்வோம்? உடன்பிறப்பாகிய விசுவாசிகளுக்கே நன்மை செய்ய முடியலையே. உறவுகளுக்கு போட்டி பொறாமை இருக்கிறது, வஞ்சக எண்ணங்கள் இருக்கிறது. எப்படி நன்றி அறியாதவர்களுக்கு நீ நன்மை செய்வாய்? உனக்கு துரோகம் செய்கிறவனுக்கு எப்படி நீ நன்மை செய்வாய்? துரோகம் செய்யாமல் இருக்கும் போதே நன்மை செய்ய முடியல. நம்ம செய்த நன்மைக்கு நன்றி சொல்லாதவங்களுக்கு நாம் நன்மை செய்யணுமாங்க? அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நாம் அவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் வஞ்சனை இல்லாதவர்கள், இருதயத்தில் கபடற்றவர்கள், குற்றமற்றவர்கள், கோணலும் மாறுபாடுமான நன்றி அறியாத துரோகிகளாக இருக்கிற மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்டவர்கள் தான் உன்னதமானவருக்கு பிள்ளைகளாம். இவர்கள் தான் இந்த பிள்ளைகள் இந்த வரிசையில் நிற்கிறவர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் தான் ஆனாலும் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுக்கு சந்ததியார் இருந்தது, ஆனால் எல்லாரும் பிள்ளையாக முடியல. இஸ்மவேலை குறித்து அவனும் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனால் பிள்ளை வரிசையில் வர முடியல. ஈசாக்கு மாத்திரமே பிள்ளை வரிசையில் வந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், ஆவியினாலே மறுபடி பிறந்தவர். இஸ்மவேல் அடிமை பெண்ணிடத்திலே மாம்சீகமாக பிறந்தவன். மாம்சீகமான பிறப்பினாலே மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. மாம்சத்திலே பிறந்தவன் என்றைக்கு ஆவியினாலே, தேவாவியினாலே பிறப்பிக்கப்படுகிறானோ அன்றைக்கு ஈசாக்கை போல அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக மாறுகிறான். ஆகவே எல்லாரும் தேவனுடைய பிள்ளை என்று சும்மா சொல்லிக் கொள்ளலாம். இஸ்மவேலும் சொல்லலாம், நானும் ஆபிரகாமின் பிள்ளைதான் என்று சொல்லி. அது வேதம் அனுமதிக்கிறதில்லை. எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. அடிமையினிடத்திலே பிறந்தவன் உனக்கு சுதந்திரவாளியாக முடியாது. பிள்ளை என்றால் அவன் சுதந்திரவாளியாக இருக்கணும்.
ஆகவே இந்த தேவன் சொன்னார், நீ மாம்சத்திலே இருக்கிறாய், என்னை ஆராதிக்கலாம், என்னை பிள்ளை என்று நீ சொல்லலாம், வரிசையிலே வர வேண்டும். நீ வரிசையிலே வர வேண்டுமானால் தேவனுடைய ஆவியை பெற்றவனாக, நீ அவருடைய புத்திரனாக, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவனாக, ஆவியிலே மறுபடி பிறந்தவனாக, வஞ்சனையற்றவனாக, கபடில்லாதவனாக, குற்றமற்றவனாக, பரிசுத்தவனாக ஜீவிக்க வேண்டும். அவன் தான் தேவனுடைய பிள்ளை, உன்னதமானவர்களுக்கு பிள்ளையின் வரிசையிலே வருவான். அவன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யணும். அவங்களுக்கே நன்மை செய்ய மற்றவங்களுக்கு செய்யாம இருப்பார் ஆண்டவரே. அப்படித்தான் நம்ம இருக்கணும். நன்றி அறியாதவர்களுக்கும் நமக்கு துரோகம் செய்யவர்களுக்கு நாம் நன்மை செய்ய பழக வேண்டும். அப்பந்தான் அவருடைய பிள்ளைகள் வரிசையிலே வர முடியும். என்ன அடுத்த பகுதியை நீங்க பார்க்கும்போது வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 15 வசனத்தை படிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி, நீங்கள் முன்னே மாம்சத்தின்படி பிறந்தீங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தீங்க, ஒரு சபைக்கு போனீங்க, இல்லைன்னு சொல்லல. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் தேவன் தான், தேவன் எங்களுடைய இயேசுக்கு எங்கள் தேவன் என்று நம்ம சொன்னோம், இல்லைன்னு சொல்லல. பல காரியங்களை அவருக்காக நம்ம செய்திருக்கலாம். ஆனால் முன்னே எப்படி இருந்தீங்க? வாசிக்கலாம். உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி, உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. பாத்தீங்களா? முன்னே நீங்கள் நடந்தது வேற. முன்னே பிரஜாதிகளுடைய மார்க்கத்தின்படி அவங்க செய்த, உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தையும் குற்றங்களையும் நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள். அதற்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள். இப்போ தேவனுடைய பிள்ளைகளானால், நீ பிள்ளைகளை வரிசைகளை இருப்பாயானால் இப்பொழுதோ வாசிக்கலாம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை, நீங்கள் உங்க அப்பா பரிசுத்தராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர், பிறப்பித்தவர், ஆதரித்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கீழ்ப்படிதல். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு அப்பா இருக்கிறது என்று சொன்னால், அந்த அப்பா வார்த்தைக்கு பிள்ளை செவி கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளை நல்லா இருக்கா, அந்த பிள்ளைக்கு சுதந்திரம் கிடைக்காது, எங்கேயாவது அலைஞ்சு தெரிஞ்சு போயிடும். இல்லையா? அதே போலதான் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சட்டங்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து மாசற்றவர்களா இருக்கணும். அவர் பரிசுத்தரா இருக்கிறார், அது மாதிரி நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அவர் கபடமற்றவர், வஞ்சனையற்றவர், வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் அடிச்சாங்க, திட்டினாங்க, திரும்ப திட்டினாரா? இல்ல. நம்மளால முடியுதா? இல்ல. நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்தாங்க. இதெல்லாம் என்னது? பரிசுத்தருடைய அந்தஸ்து. அவர்தான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே பிள்ளைகளாகிய நாமும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கிறேன். இதுதான் வரிசையிலே, பிள்ளையின் வரிசையில் இருக்கிற மக்கள், அவர்களுக்கு தான் ராஜ்யம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளைன்னு சொல்ற, எப்படி உனக்கு நான் தேசத்தை கொடுக்க? தேசம் உனக்குத்தான், நான் உண்டாக்கின உனக்குத்தான். ஆனா இப்போ நீ கீழ்ப்படியலே. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தான் கோபாக்கினை வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவது, யாரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமலினாலே இந்த நல்ல தேசத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற தேசம் ஒரு அங்கலாய்ப்போடு சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மத்தியில் உனக்கென்று ஒரு பெரிய தேசத்தை வைத்திருக்கிறனே. அது என்ன தேசம்? அந்த தேசம் நல்ல சுதந்திரமாகிய தேசம். நல்ல சுதந்திரமாகிய தேசம், தேவன் உண்டாக்கின தேசம். அதை கொடுக்கணும்னு வச்சுக்கான, எப்படி கொடுக்கன்னு தெரியலையே. ஆகவே இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுங்க, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இந்த தேசத்துக்கு நானும் நீங்களும் அபாத்திரவான்களாக இருப்போமானால், பிள்ளைகள் என்று சொல்லி பிள்ளைகளுடைய வரிசையில வருகிற அந்த நிலைமைக்குள் நாம் வராவிட்டால், இன்றைக்கு அனுக்கிரக காலம், ரட்சணிய நாள். கர்த்தரை நோக்கி பார்க்க என்ன எழுதியிருக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். தேவன் சொன்னார், எப்படி கொடுப்பது? அந்த கானானிய ஸ்திரீ சொன்னாள், நாய்க்குட்டிகள் தின்னுமே. அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அந்த நிலைமைக்கு நாம் கடந்து வர வேண்டும். அதைத்தான் அடுத்த பகுதியில் வாசிக்கிற 19ஆம் வசனம், எரேமியா
3:19 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆனாலும் எப்படி உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னேன், ஆனாலும் நீ என்னை நோக்கி பிதாவே என்று அனுக்கிரக காலத்திலே செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, இது நல்ல அனுக்கிரக காலம். இப்பொழுது தேவனை நோக்கி என்ன சொல்லணும்? உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்லதான், ஆனால் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர்தான் எங்களுக்கு அப்பா, நாங்க செய்யறதுலாம் தப்பு தான், உண்மைதான், மனம் திரும்புகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுவோம். எப்படி எழுதியிருக்கு? ஆனாலும் என்னை நோக்கி என் பிதாவே அழைப்பாய். பாத்தீங்களா, இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை நோக்கி அப்பா பிதாவே, அந்த ராஜ்யம் அந்த தேசம் எனக்கு எப்படி கிடைக்கணுமே, நான் இழந்து போக கூடாது அப்பா, தாங்க மன்னிச்சுங்க. அதாவது அருமையான வசனம் அது. நீ என்னை நோக்கி எப்படி கூப்பிடுவாய்? என் பிதாவே என்று அழைப்பாய். ஏன் இன்னைக்கு கூப்பிடுகிறார்? என் பிதாவே என்று கூப்பிடுகிறார். தெரிஞ்சு போச்சு, நான் தப்பா போயிட்டேன், தேசத்தை எனக்கு கொடுக்க வாழ முடியல, ஆசைப்படுறாங்க கொடுக்க முடியாது, நம்ம அந்தஸ்துல இல்ல, வரிசையில இல்ல, அட்டவணையில பேர் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரே என் பிதாவே என்று கூப்பிடுவாய். பாத்தீங்களா, நம்ம அப்பாவே என்று கூப்பிடணும். வாசிக்கலாம். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். பாத்தீங்களா, அல்லேலூயா. இப்படி நீ கூப்பிட்டபடினால் இந்த அனுக்கிரக காலத்தில் உனக்கு செவி கொடுக்கிறேன். இனி நீ என்னை விட்டு திரும்பவும் விலகுவதில்லை. இனி உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னை விட்டு போக மாட்டேன். என்னை மறந்து போனா ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின்படி வளர்த்தேன், ஆதரித்தேன், என்னையோ வந்து ஜனங்கள் மறந்து போனாங்க. தங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி நடந்தார்கள், ஜாதிகளுடைய மார்க்கத்தின்படி நடந்தார்கள். அவங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்க முடியல. ஆனாலும் நீ இப்பொழுது மனஸ்தாபப்பட்டு என் பிதாவே என்று கூப்பிட்டையே, இந்த அனுக்கிரக காலத்தில் உனக்கு செவி கொடுக்கிறேன். இனி நீ போக மாட்டேன், என் கூட இருப்பு, உனக்கு தான் தேசம். அல்லேலூயா. அல்ல 22ஆம் வசனத்தை படிக்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். பாத்தீங்களா, இதுதான் தேவன் அழைப்பு. தேசம் எப்படி கொடுப்பேன், நீ சீர்கட்டு போனாய். எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு சீர்கட்டு அலைகிறார்கள். நல்ல அனுக்கிரக காலம், மறந்துடாதுங்க, இந்த நாளை விட்டுவிடக்கூடாது. நீ சீர்கட்டு அலைந்தால் இன்றைக்கே சீர்கட்டில் திரும்பு. தேவன் அழைக்கிறார். எப்படி? சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நீ திரும்பி வந்து பிதாவே என் சீர்கேட்டை குணமாக்கும். அபாத்திரனாகி போயிட்டனே, பிள்ளை வரிசையிலே நான் இல்லையே, அந்த அட்டவணையிலே பேர் இல்லையே, சீர்கட்டு போனேனே, உடைய பிள்ளை என்று சொல்லக்கூட அகதியற்றவனா போயிட்டனே என்று சொல்லி இளையகுமாரன் கதறின வண்ணமாக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டால் செவி கொடுப்பார். இதுதான் அனுக்கிரக காலம். இந்த கொள்ளை நோயின் காலம் நமக்கு ஒரு அனுக்கிரக காலம், மறந்துவிடக்கூடாது. தனிமையில உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். சீர்கட்டு போனேன், உடைய தேசத்துக்கு அகதியாகி போனேன், எனக்கு கொடுக்க ஆவலாக இருந்தீங்க, நானே என் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேன். பின்பு மனஸ்தாபப்பட்டால் ஏசாவை போல துக்கப்பட வேண்டியது கிடைக்காது. இன்றைக்கே மனஸ்தாபப்படணும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுதல்கள் எல்லாவற்றையும் குறித்து இன்னைக்கு நிறைய பேர் கொள்ளை நோய் மாறணும், கொள்ளை நோய் மாறணும், எங்களை பிடிச்சிடக்கூடாது, பயந்து பயந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார். இல்லை இல்லை, ஒருவரையும் தொடாது, கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாது. ஆனால் அதற்கு ஜெபிப்பதை பார்க்கலாம். பிதாவே உடைய ராஜ்யம் எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, உடைய தேசத்தை எனக்கு கிடைக்காம நான் பெற்றுக்கொள்ளாம போகக்கூடாது, உடைய தேசம் எனக்கு வேணும், நான் திரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக இந்த அனுக்கிரக காலத்திலே செவி கொடுப்பாய். இதுதான் அனுக்கிரக காலம். வீட்டில் இருக்க ஒவ்வொருவரும் படித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இது அனுக்கிரக காலம். ஒரு கொள்ளை நோயை உலகத்திற்குள்ளே தேவன் அனுப்பி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் வீட்டாருக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்து இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். உன் அறை வீட்டுக்குள்ளே போய் பிதாவே என்று கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். எதுக்கு? தேசத்தை கொடுக்க. கொள்ளை நோய் நம்ம ஒன்றும் செய்ய போவதில்லை, கொள்ளை நோய் நம்மை ஒன்றும் செய்ய போவதில்லை. அது தேசத்தை கொடுக்க விடாதபடி தடுக்காது. மறந்துவிடக்கூடாது. அனுக்கிரகத்தின் காலம்,
வாசிப்போம் ஒரு வசனத்தை கூட. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேல். பாத்தீங்களா? இவைகளின் பொருட்டு, இவைகளின் பொருட்டு. கொஞ்சம் மேல வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளெல்லாம் உண்டு பண்ணி இவைகளெல்லாம் செய்து கொண்டு வருகிறோமே, இதை அழிக்கணும். பொல்லாத கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய சுபாவத்தை அழிக்கணும். நீ தேவனுடைய பிள்ளைதான், ஆனால் சத்துரு உனக்குள்ள இதெல்லாம் கொண்டு வந்து விட்டான். உணர்ந்து பார்த்து திரும்ப தேவன் குணமாக்குவார். மாம்சத்தின் இப்படிப்பட்ட கிரியைகளை தேவ ஆவியினால் மட்டும்தான் அழிக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் என் மாம்சத்தின் இந்த அருவருப்பான காரியங்களை அழித்து போடும் என்று அழிக்கணுமா? ஏனென்றால் இது அழிக்கப்படாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவங்களும் சாபங்களும் இந்த துன்மார்க்க கிரியைகள் அழிக்கப்படாவிட்டால், சீர்கேடுகள் குணமாக்கப்படாவிட்டால், இது நிமித்தமாகவே, இது உனக்குள் இருக்கிறது நிமித்தமாகவே தேசத்தை உனக்கு கொடுக்கப்பட முடியல. தேசம் கிடைக்காது கூட பரவாயில்ல, என்ன எழுதியிருக்கிறது? இது நிமித்தமாகவே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் கோபாக்கின தேவ கோபம் வருகிறது. ஒருவேளை கொள்ளவே நம்மளே முடியும். ஆகவே தேவ கோபாக்கினை யார் மேல் வருகிறது? இப்படிப்பட்ட அருவருப்பான கிரியைகள் செய்கிறவர்கள் மேலே இதை நீ அழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அழிப்பார்களோ இதை அழித்தால் தான் நீ பிள்ளைகள் வரிசையில் வர முடியும். பிள்ளைகள் தான் அழிக்க வேண்டும். ஆகவே இவைகள் எல்லாம் அழித்து விட்டு திரும்பி தேவனிடத்திற்கு போவோம். அவர் எல்லாவற்றையும் ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். ரோமர் 9:8 வசனம். ரோமர் 9:8. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள். பாத்தீங்களா? மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஏன் மாம்சத்தின்படி நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் போது இந்த நான் இப்ப கொலோசியர்ல வாசித்த எல்லா பாவமும் அருவருப்பும் இருக்கும். அதனால்தான் தேவனால் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் நம்ம அப்பா சொத்துக்கு தான், நம்ம உலகத்துல அழிந்து போகிற சொத்துக்கு தான் நம்ம பாத்திரவானா இருப்போம். தேவனுக்கு பிள்ளைகளாகாமல் தேவனுடைய அந்த தேசத்தை நமக்கு அவர் கொடுக்க முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தவர்களுடைய சொத்துக்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. நம்ம அப்பா அம்மா சொத்துக்கு தான் நம்ம பார்த்து. உனக்கு அப்பா யாரு? இப்போ மாம்சத்தின்படியான தகப்பன் உனக்கு சொத்து வைத்திருக்க வாங்கிக்க வேண்டாம், வேண்டாம் சொல்ல. அது உலகத்தோட போய். ஆனால் நித்திய ராஜ்யத்தை நீ பெற வேண்டுமானால், அந்த தேசத்தை தேவன் உனக்கு கொடுக்க வேண்டுமானால் அவருக்கு பிள்ளையான அவர் மாம்சத்தின்படியான பிள்ளை அல்ல. வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. கவனிச்சுக்கணும். அப்போ வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த வரிசையில வருகிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த வரிசையில வருகிற சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. மறந்துக்கூடாது. காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். நான் தேவனுடைய பிள்ளையின் வரிசையில் இருக்கிறேன். நான் பிள்ளைன்னு சொல்றேன், வரிசையில் இருக்கிறான்னு பார்க்கணும். பிள்ளையால் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல, நம்ம சொல்லிக்கிடலாம். ஆனால் அவருக்கு பிள்ளைகளானால் வரிசை அட்டவணையில் எங்க பேர் இருக்கும். ஏன்? அவள் தேசத்துக்கு சுதந்திரவாளி. அதுக்கு பேர் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். கவர்மெண்ட்ல இடம் கொடுக்குறாங்க, லிஸ்ட்ல பேர் வந்தா தான் இடம் கிடைக்கும். அதே போலதான் வரிசையிலே பிள்ளைகள் என்கிற வரிசையிலே நாம் நின்று கொண்டிருந்தால் மாத்திரமே தேசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை ஆராய்ந்து பார்த்து, நான் இந்த பூமியை விடும்போது என் தேசத்தை நான் சுதந்திரிப்பேனா? எனக்காக தேவன் வைத்திருக்க தேசத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா தேவன் சொல்லுகிறார், எப்படி கொடுக்கப்பா? இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையில நீ மறுச்சு வந்தேன்னா உனக்கு கொடுக்கவே முடியாது. அதுபோல் கோபாக்கினி தான் கிடைக்கும். ஆகவே சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். நம்ம
நம்ம செயல்கேட்டை விட்டு திரும்பணும். என்னென்ன காரியங்கள் இன்னும் நம்மகிட்ட என்ன குறை இருக்கு, தேவ சமூகத்துல உட்காருவோம். அன்று எங்களுக்கு கொரோனா பற்றி எல்லாம் கவலை கிடையாது, மரணம் பற்றி எல்லாம் கவலை கிடையாது. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற தேசம் எங்களுக்கு கிடைக்கணும். உங்க பிள்ளைகள் வரிசையில் எங்களை மாற்றுங்க. நாங்க வந்துட்டோம், திரும்பி வந்துட்டோம், குணமாக்குங்க. முழங்கால் பண்ணிடுவோம். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, எங்களுக்கென்று ஒரு மாபெரும் தேசத்தை, நித்தியமான பரிசுத்தமான தேசத்தை உருவாக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் நீர் வைத்திருக்கிறேனப்பா. அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரவான்களாகும்படியாக பிள்ளைகள் வரிசையிலே எங்களை தேடி பார்க்க காணவில்லை என்று வருத்தப்படுகிறேன். ஆகவே உங்களுடைய வரிசையிலே நிற்கும்படியாக இன்றைக்கு அடியார்கள் அங்கங்கே கூடி ஆராதிக்கிற நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து எங்களுடைய குற்றங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டு மன துக்கம் அடைந்து மனஸ்தாபப்பட்டு ஐயோ இந்த தேசத்தை நான் இழந்து விடக்கூடாதே என்று சொல்லி தேவனுக்கேற்ற துக்கத்தோடு திரும்பி இடத்திலே வருகிறோம். என்னென்ன செயல்களில் இருக்கிறதோ எங்களுடைய திருச்சபையில் இருக்க எல்லா ஊழியக்காரங்களா எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா செயல்கேடுகளையும், விசுவாசிகள் இருக்கிற எல்லா செயல்கேடுகளையும் குணமாக்குவேன் என்று சொன்னி, இதுவே அனுக்கிரக காலம் செவி கொடுப்பேன் என்று சொன்னீர். இஸ்ரவேலுக்கு நீர் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், வார்த்தை நம்மை ஜபிக்கிறோம். இந்த காலத்திலே பிதாவே என்று கூப்பிடுகிறோம். எங்களுக்கு மனம் இறங்கும். சபையை காத்துக்கொள்ளும், எல்லா மக்களையும் காத்துக்கொள்ளும். விசேஷமாக நீர் எங்களுக்கு தந்த 9 திருச்சபை குடும்பங்களை ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கும். குடும்பமாக ஆசீர்வதித்து எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலகி, வேதத்தில் நீங்க சொன்னீங்களே உலகத்தில் இருக்கும்போது இப்படி எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் தப்பி, எல்லா வேதனைகளுக்கும் தப்பி கர்த்தருக்கு முன்பதாக நிற்க திராணி உள்ளவர்களாக மாறணுமே. கோணலும் மாறுபாடுமான சந்தைகள் நடுவில் குற்றமற்றவர்களா மாசற்றவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படியே எங்களை மாற்றுங்க பிதாவே. ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கட்ட எல்லா உள்ளங்களும் கர்த்தரை நோக்கி பிதாவே கூப்பிடட்டும். நீ பிள்ளைகளை மன்னிக்கிற தேவன். பிள்ளைகள் தவறு செய்வார்கள் நமக்கு தெரியும். ஆனாலும் உடைய ரத்தத்தினால் நாங்கள் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர், எங்களை உண்மை விட்டு விலக்கவும் மாட்டீர் என்று எழுதியிருக்கு. நீ இனிமேலால் என்னை விட்டு போக மாட்டாய் என்று சொல்லி எங்களை உன்னோடு நீ அணைத்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இனி உண்மை விட்டு நாங்கள் எங்கேயும் கடந்து போகாதபடி உம்மோடு வாழ்ந்து அந்த நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்க தேசத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தாலும் பிதாவே, எங்கள் மேல் அன்பு வைத்து இந்த வசனங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், உபதேசித்திருக்கிறேன், எச்சரித்திருக்கிறேன். நீர் எங்கள் பிதா. நாங்கள் பிள்ளைகள் எங்களை அடிக்க, எங்களை சிக்ஷிக்க உமக்கு அதிகாரம் உண்டு. எங்கள் தலையை குட்ட உமக்கு அதிகாரம் உண்டு. அது எங்கள் தலைக்கு எண்ணெய் போல இருக்காதப்பா. எங்கள் மறுபடியும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு அனுக்கிரக காலத்தை இரட்சணித்து நாளை ஏற்படுத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். நாட்டில் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளட்டும். செவி கொடுத்து உதவி செய்து பிள்ளைகள் எல்லாம் குணமாக்கி மூடு சேர்த்துக் கொண்டு கர்த்தருடைய நாள் இந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, தேசத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. இருக்கட்டும். இந்த காலத்திலேயும் உடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராமல் உடைய பிள்ளைகள் எல்லாரும் உடைய ரத்தத்தினால் உடைய ஆவினால் உத்தரித்து அக்கினிக்குள்ளாக மறைத்து வைத்து ஒரு கொள்ளை நோயும் தொடாதுன்னு நீ வாக்கு பண்ணி இருக்கேன். இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய வாக்கு, அதன்படியே உடைய பிள்ளைகளை அன்றுவரே பாதுகாத்து ஏற்ற வேளையிலே செப்பனியா 3:18 தடைகள் எல்லாம் நீக்கிங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ந்து தேவாலயத்தை இப்படி ஜப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கடந்து வரட்டும். கர்த்தருடைய காரணங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கும். சபையில சிறியோர் பெரியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதியும். தேவைகளை கொடுத்தவர்களும் பாத்திரங்கள் நிரம்பி வெளியிட்டும். இதாவே ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை கண்டு பரலோகத்தின் தேவனை எல்லா ஜனங்களும் மகிமைப்படுத்தட்டும். உடைய நாமமே பூமியிலே மேன்மைப்படட்டும் அப்பா. உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சித்தமானால் எனும் ஒரு ஓய்வு நாளை கண்டு நாங்கள் சந்திக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தாலும் ஆவியானவர் நடத்தும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இந்த அன்பும் பரிசுத்தாவிய அந்த அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் கிருபையும் மகிமையும் வல்லமை நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தமானோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.